எண்ட் டு எண்ட் கார்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி Mahindra XUV400 EV. ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அண்ட் கிட்டத்தட்ட இதோட சைஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் வந்து XUV300ஓட சேமாக இருக்கும். இதோட டாக் தீம் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. ஸோ ரியரில் வந்து ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 பேருக்கு வந்துட்டு உட்கார மாதிரி மிடில் வந்துட்டு உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் ஏசி வெண்ட் எதுவுமே இல்லை. பூட் ஸ்பேஸ் வந்து நல்லா ஆம்பிளாக தான் இருக்குது. ஸோ நிறைய ஷூட் கேசஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இன்டீரியர் வந்து மோர் ஆர் லெஸ் XUV300 மாதிரி தான் இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால ஸோ கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட காக்பிட் டிஸ்பிளே, ஸோ அனலாக் மீட்டர்ஸ் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ சென்டரில் வந்து சின்னதாக ஒரு TFT டிஸ்பிளே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிரைவிங் மோட்ஸ் வந்து மாற்றும் போது இதோட கலர்ஸ் எல்லாம் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. பார்க்க நல்லா தான் இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு பேட்ரி எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு காட்டுறதுக்கான மீட்டர். அண்ட் ரைட்டில் உங்களுக்கு வந்து ஸ்பீடா மீட்டர் ப்ளஸ் வந்து இந்த TFT டிஸ்பிளேயில் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டிரைவிங் மோட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ட்ரிப் டீட்டெயில்ஸ், எவ்வளோ பேட்ரி இருக்குது, எவ்வளோ ரேஞ்ச் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு மோட்ஸ் மாற்றும் போது அதோட ரேஞ்சஸ் எல்லாம் வந்து மாறும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சென்டரில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இதோட வைப்பர்ஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துட்டு நல்லா டாக்டைலாக தான் இருக்குது. நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ எதுவுமே லூஸாலாம் அப்படி கிடையாது. நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேம் கோஸ் ஃபார் த லைட்ஸ் அண்ட் இதோட ஸ்விட்சஸ் எல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் இருக்குது. டிரைவர் சைடில் வந்து எசென்ஷியலான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. வாங்க கியர் பார்ப்போம். ஸோ கியரில் வந்து ஒரு ரிவர்ஸ் கண்ட்ரோல் அண்ட் நியூட்ரல் அண்ட் டிரைவ் மோட் இருக்குது. அதே போல் பார்க்கிங் மோட் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. அது என்ன ஃபியூச்சர்னால் இல்லை லைவ் மோட்னு ஒன்று இருக்குது. லைவ் மோடில் நீங்கள் ஆக்சலேட்டர் வந்து கால் எடுத்துட்டிங்கன்னா வண்டி வந்துட்டு அப்படியே ஸ்பீடு வந்துட்டு கம்மியாகும். கிட்டத்தட்ட ஒரு பிரேக் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆல்சோ இதில் வந்து ஒரு நல்ல அந்த கியர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து டிரைவ் மோடில் இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நியூட்ரல் மோட் போகுது. அண்ட் ஆல்சோ பார்க்கிங் மோடு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்க்கிங் மோடு வந்து ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கிங் மோடு எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னா பிரேக் அனுப்புனா மட்டும்தான் அந்த பார்க்கிங் மோடு வந்து ஒர்க் ஆகும். சென்டரில் வந்து நிறைய பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் அப் மார்க்கெட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஓகே. எசென்ஷியலான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது. ஏசி வந்துட்டு ஆன் பண்ணுறது, மேக்ஸ் கூலிங் ஃபங்க்ஷன் இருக்குது விச் இஸ் நைஸ். அண்ட் உங்களுக்கு வந்து டீஃபாகர், உள்ளே வந்துட்டு ஏர் சர்க்குலேஷன்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன், அண்ட் உங்களுக்கு ஃபேன் கண்ட்ரோல் பண்ணுறது, அண்ட் ஏசி ஆன் ஆஃப் பண்ணுறது, அண்ட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது. எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் நிறைய பட்டன்ஸாக இருக்குது. பட் பட்டனோட குவாலிட்டி எல்லாம் நல்லாயிருக்கு. ஒரு கிளாசி ஃபினிஷ். அண்ட் உங்களுக்கு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே வந்து நிறைய பட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது. அண்ட் அதுக்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு ட்ரிப் செட் பண்ணுறது, பார்க்கிங் ஹசார்ட் லைட், அண்ட் டிரைவிங் மோட் செலக்ட் பண்ணுறது, ஏசி வென்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ். ஸோ கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூலாக இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் பட்டன் இருந்தாலும் எந்த வித டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காது. டிரைவர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல கண்ட்ரோலாக இருக்கும். இதோட ஸ்டியரிங்கில் வந்து இருக்கிற கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து ரொம்ப மினிமலான கண்ட்ரோல் தான். லைக் மீடியா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ பேசிக்லி உங்களுக்கு இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்கள் ஸ்டியரிங்கில் இருக்குது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லை இப்போதைக்கு. க்ளவ் பாக்ஸில் வந்துட்டு உங்களுக்கு டாக்குமெண்டேஷன்லாம் வைக்கிறது, ஈவன் குட்டியாக ஒரு பாட்டில் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ட்ரிம்மில் வந்துட்டு உங்களுக்கு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. பேன்ட்ராமிக் சன்ரூஃப் கிடையாது. ஸோ சன்ரூஃப் வந்துட்டு எல்லாருமே ரெஸ்பான்சிபிளாக தான் அது யூஸ் பண்ணணும். தலையெல்லாம் வெளியில் விட்டுட்டு, முக்கியமாக சின்ன பசங்களெல்லாம் தலையெல்லாம் வெளியில் விட்டுட்டு ஸோ ஓட்டாதீங்க. அது சேஃப் கிடையாது. எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட இன்ஜின் பே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரண்ட் வீல் ட்ரைவ். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மோட்டார் தான் இது வந்து ஃபுல்லாகவே ட்ரைவ் பண்ணுது. பேட்ரி வந்து வண்டிக்கு கீழே இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஸ்பேசஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஸ்பேசஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து நிறைய கேப்ஸ் எல்லாம் கிடையாது. வாங்க அடுத்து நம்ம டிரைவ் ரிவ்யூ போவோம். ஓகே மச்சி, இப்போ நம்ம வந்து டிரைவ் மோட் போகிறோம். டிரைவ் மோட் போகிறதுக்கு முன்னாடி இந்த கேமரா குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது மச்சி. எப்படி சொல்கிறதுனா பின்னாடி வந்து நமக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டியாக தெரியுது. இது அடாப்டிவ் கைட்லைன்ஸ்னா மச்சி. இதில் வந்து பார்த்தோன்னா நீ வந்து அந்த எல்லோ லைன் இருக்குல்ல, அந்த எல்லோ லைன் வந்து நம்ம அந்த ஸ்டேரிங் வந்து எந்த சைடு திருப்புறோமோ அந்த சைடு வந்து கிளியராகவே நமக்கு வந்து காட்டும். லெஃப்ட்டில் திருப்பினா லெஃப்ட்டில் சேஞ்ச் ஆகும், ரைட்டில் திருப்பினா ரைட்டில் சேஞ்ச் ஆகும். ஸோ அது வந்து யாரையும் இடிக்காத அளவுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சராகவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே 360 டிகிரி வியூலாம் இல்லை. ஆமாம், இந்த வண்டியில் 360 டிகிரி வியூலாம் கிடையாது. ஏன்னா அவங்க சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் இப்போ நம்ம டிரைவ் மோட் போகிறோம். சரி, வண்டி ஆன் பண்ணும்போது ஏதாவது சத்தம் இருந்தது? சத்தம்லாம் பெருசாக எதுவுமே இல்லை மச்சான். இது EV வண்டி இல்லை. ஸோ அந்த மோட்டர் சவுண்ட் கூட நமக்கு கேட்கவே இல்லை உள்ளே இருக்கும்போது. அப்படியே நீ வந்து ஆக்சிலேட்டர் எடுத்தல, வண்டி தானாகவே மூவ் ஆச்சா? மச்சான் இதை வந்து அந்த வண்டி நீ கேட்டல, வண்டி தானாக மூவ் ஆச்சுன்னா ஆக்சுவலாக வண்டிலாம் அப்படி மூவ் ஆகலை.
நம்ம வந்து ட்ரைவ் மோடில் இருந்தாலும் வண்டி வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்காத அளவுக்கு கொடுக்கலன்னா நமக்கு வண்டி வந்து மூவ் ஆக மாட்டுது. அப்போ அந்த க்ரீப்பே ஆகலை வண்டி, ஆக்சிலேஷன் கொடுத்தாதான் அந்த க்ரீப்லாம் ஆகலை, ஆக்சிலேட்டர் கொடுத்தா தான் மூவே ஆகுது. ஸோ அது அந்த ஃபீல் நல்லா இருக்குது. இப்போ வண்டி வந்து நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம்ல, இப்போ பார்த்தோன்னா வண்டியோட பூஸ்ட் கண்ட்ரோல் வந்து நல்லாவே இருக்குது. இப்போ நான் வந்து அந்த சின்ன ரோட்டில் ஓட்டும் போது எனக்கு வந்து பெருசாக ஃபீல் தெரியல. பட் ஆனால் இந்த ரோட்டில் வந்து நான் இப்போ வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன்னா இனிஷியல் பிக்கப் வந்து சில வண்டியில் 1 to 10 தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கீரில் போட்டால் வந்து நான் ரொம்ப ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், உடனே 40 போகும். பட் ஆனால் இதில் அப்படி இல்லை, நான் ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக கொடுக்கும்போது அந்த செகண்ட்ஸ் வந்து கால்குலேட் ஆகுது தெரியுமா. அதில் ஈஸியாகவே வந்து என்னால் 50 to 60 ரீச் ஆக முடியுது. அதாவது நம்ம இந்த இன்ஜின் வண்டியிலலாம் டர்போ லேக்லாம் இருக்கும், இதில் ஒன்றுமே இல்லை, அடித்த உடனே அப்படியே பறக்குது போகுது. அதே தான் சொல்லுவோம். இப்போ ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் மச்சான், ஈஸியாக அழகாக திருப்ப முடியுது. அந்த வெயிட்ன்ற பிரச்சனையில் இந்த சீனே கிடையாது, அவ்வளோவா ஸ்டேரிங் வந்து வெயிட் இல்லை, வெயிட் கிடையாது, அழகாக ஃப்ரீயாக போகுது, ரிட்டனும் ஃபாஸ்ட்டாகவே வருது. ஸோ அந்த பிரச்சனையே இல்லை, நல்லா லேடிஸ்க்கெல்லாம் வந்து இது ஈஸியாக ஜாலியாக திருப்பலாம். லைசன்ஸ் எடுத்து யாராக இருந்தாலும் ஈஸியாக திருப்பலாம், ஈஸியாக ஓட்டலாம், பிரச்சனை இல்லை. லைசன்ஸ் இல்லாமல் கை வச்சா தான் வந்து கஷ்டம். ஸோ ஈஸியாக இருக்குது நமக்கு திருப்பறதுக்கெல்லாம், அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஸோ நல்லா ஸ்டேரிங் நல்லா தடியாக இருக்குல்ல பிடிக்கிறதுக்கு. இதில் லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்கனால நமக்கு வந்து அந்த கிரிப்பு கிடைக்குது, அதே போல் தடியாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வருது. அதனாலவே வந்து ஸ்டேரிங் வந்து நமக்கு பிடிச்சி ஓட்டுறதுக்கே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. ஈவி வண்டி அப்படின்றதே தெரியல, நல்லா இருக்குது, அப்படியே பறக்கிற மாதிரியே இருக்குது வண்டியில், சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே மச்சான், இப்போ வந்து ஃப்ரண்ட் பேனட் நமக்கு ஈஸியாக தெரியுதுல்ல, ஸோ அது நம்மளால் ஈஸியாகவே ஜட்ஜ் பண்ண முடியுது இருக்கிறமா இல்லையான்னு சொல்லிட்டு. அதே போல் நான் வண்டியோட டிரைவ் மோட் பற்றி பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வண்டி எடுக்கும் போதே 40% சார்ஜ் தான் இருந்தது. அதே போல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 207 காமிச்சிது. ஸோ இப்போ வந்து அந்த டிரைவ் மோடில் வந்து டிரைவ்ன்ற மோடில் 3 இருக்குது, 3 ஃபியூச்சர் கொடுத்துருங்க, ஃபன்னு, ஃபாஸ்ட்டு, ஃபியர்லெஸ்ன்னு 1 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து டிஃபால்ட்டாகவே வண்டி வந்து நம்ம ட்ரைவ் பண்ணுறோன்னா அது ஃபன் மோடில் தான் இருக்கும். ஃபன் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா 102 ரேஞ்ச் காமிக்குது இந்த 40% சார்ஜில். ஸோ வந்து இப்போ நான் ஃபாஸ்ட் மோட் போகிறேன், ஃபாஸ்ட் மோடில் வந்து நமக்கு ரேஞ்ச் பார்த்தோன்னா ஜஸ்ட் 93 தான் காட்டுது, அப்படியே ஒரு 10 ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ 93 வந்து காட்டுது. இப்போ ஃபியர்லெஸ் மோடில் வந்து இன்னும் 10 ட்ராப் ஆகுது, 83 காட்டுது. ஸோ ஆக்சுவலாக வந்து ஃபன்னுக்கும் ஃபியர்லெஸ்க்கும் கிட்டத்தட்ட வந்து 20 வந்து ட்ராப் ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தோன்னா மச்சான், இப்போ நான் வந்து ஃபியர்லெஸ் மோடில் ஓட்டுறேன். ஃபியர்லெஸ் மோட் வந்து நான் ஓட்டும் போது 0 to 80 இப்படின்றதுக்குள்ளே போயிடுச்சு மச்சான், ரொம்ப போகிறதுக்குள்ளே போயிடுச்சு. ஆமாம், அப்படி தான் உண்மை. இப்போ பூஸ்ட் நான் பார்த்தோன்னா என்னால் ஈஸியாக வந்து ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ நான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும்போது உடனே எனக்கு வந்து பிச்சின் ஆகுது. மச்சான் எனக்கு வீடியோவே எடுக்க முடியலடா, அப்படியே பின்னாடி தள்ளி நானும் பார்த்தேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு வண்டியில் அந்த ஹார்ஸ் பவர்னு சொல்லிட்டு இருக்குது, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அது வந்து இதுலேருந்து நான் ஃபீல் பண்ண முடியுது. நான் மற்ற வண்டியெலாம் கூட வந்தாலும் வந்து கியராக போட்டு தான் வந்து 1, 2, 3ன்னு சொல்லிட்டு அப்படி போக முடியுது. பட் இனிஷியல் பிக்கப்பே அது பக்காவாக இருக்குது. நான் 0 to 80 இதெல்லாம் ஓவர் டேக் பண்ணுறதுக்கு இந்த வண்டியெல்லாம் சும்மா மாசாக கொண்டு போகலாம் மச்சான். உண்மையாக சொல்ல போனால் ஈவி தான் போல தெரியுது, வேறு லெவலில் இருந்தது. ஃபியர்லெஸ் மோடில் பாருன்னா 0 to 80 வந்து அழகாக போகுது வண்டி. இப்போ நான் ஃபியர்லெஸ் மோடில் போனல, இப்போ நீ பின்னாடி உட்காந்துல, அதோட பிக்கப் இப்படி இருந்து கொஞ்சம் சொல்லலாம். பயமாக இருந்ததுப்பா, அப்படியே வண்டி தள்ளுது சீட்டோட. ஓகே, இப்போ நான் ஃபன் மோடில் இருக்கேன் மச்சான். இப்போ ஃபன் மோடில் இருக்கும்போது வண்டியோட வந்து பவர் பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபியர்லெஸ் மோடை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கம்மியான ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ வந்து ரேஞ்ச் 99 காட்டுது. இந்த பூஸ்ட் ஒன்று போகிறோம் பார்த்தியா, இது கொஞ்சம் லேட் ஆகுது. நான் வந்து அந்த பூஸ்ட் 0 to 80 தொடர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஃபியர்லெஸ் மோடும் போது இந்த சொடுக்கு போகிற டைம்லலாம் வந்து இது ரீச் ஆகாது. பட் ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது. ஃபன் மோடு கொஞ்சம் மெதுவாக ஓட்டுறவங்க இந்த ஃபன் மோடு வச்சு ஓட்டலாம். இப்போ வந்து நான் ஃபாஸ்ட் மோடில் இருக்கேன். ஓகேவா, இந்த ஃபாஸ்ட் மோடுன்றது இப்போ வந்து மிட் ரேஞ்ச், ஆக்சுவலாக வந்து ஃபன்னுக்கும் ஃபியர்லெஸ்க்கும் நடுவில் இருக்கிற ஒரு ரேஞ்சு. இதோட ஃபாஸ்ட் கண்ட்ரோல் பார்த்தோன்னா இது வந்து 0 to 80 சீக்கிரமாக தோடுன்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் லேட் ஆகும். ஃபன்னுக்கும் ஃபியர்லெஸ்க்கும் ஒரு மிட் ரேஞ்சில் வந்து கொஞ்சம் ரேஞ்சில் தொட்டுடலாம். மச்சி, நீ இப்போ ஃபியர்லெஸில் ஆக்சிலேஷன் பண்ணல, ஸோ வண்டி வந்து ஒரு கண்ட்ரோல் இருந்ததா, ஏதாவது வாபிள் ஆச்சா? ஆக்சுவலாக நான் வந்து உண்மையை சொல்ல போனேன்னா இந்த ஃபியர்லெஸ் மோடில் வந்து ஓட்டத்துக்கு நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் மட்டும்தான் இந்த ஃபியர்லெஸ் மோட் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். பட் ஆனால் நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க இது வந்து யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை. பட் ஓட்ட தெரியாதவங்க கொஞ்சம் டிராஃபிக்கில் அந்த மாதிரிலாம் போய் சிக்கிட்டாங்கன்னா இந்த ஃபியர்லெஸ் மோட் வச்சுட்டு உடனே வந்து ஆக்சிலேட் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற வண்டி இடிச்சிருவாங்க. ஸோ நான் சஜஸ்ட் பண்ணுறது பார்த்தோன்னா ஃபியர்லெஸ் மோட் வந்து ஹைவேஸில் யூஸ் பண்ணுறது சேஃப்னு நினைக்கிறேன். சஸ்பென்ஷன் எப்படி இருந்தது? சஸ்பென்ஷன் வந்து நல்லா தான் இருந்தது மச்சான், ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. இந்த பள்ளத்துலலாம் விடும்போது எனக்கு வந்து பெருசாக வந்து இந்த வேர்பல்லாம் தெரியல, நான் லெஃப்ட் ரைட் ஆடின மாதிரிலாம் தெரியல. ஸோ நல்லா இருந்தது மச்சி. ஓவரால் இம்ப்ரெஷன் என்னடா அந்த வண்டியில்? வண்டி ஓட்டுறது பக்கா. நீங்கள் வேணால் வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, ஓகேவா? அதே போல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுறங்க.